தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே தமிழகத்தில் 3 பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஈரோடு பாராளுமன்ற தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி, தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி ஆகிய 3 தொகுதிகளிலே எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். முதலில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியிலே எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மரியாதைக்குரிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பி. விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதேபோல ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அந்த மாவட்டத்தினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு வி.என். வேணுகோபால் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். இந்த இரு வேட்பாளருடைய பெயரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது. நாளைய மறுதினம் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். தூத்துக்குடியிலே எங்களுடைய தமாக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் நாளைய தினம்தான் வெளி மாநிலத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வருகின்ற காரணத்தினால் நாளைய தினம் தூத்துக்குடியிலே எங்களது கட்சியின் சார்பிலே கலந்து பேசி வேட்பாளரை நாளைய மறுதினம் அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்க இருக்கிறேன். 2 ஷால் கொடுங்க. அப்படியே எல்லாம் உட்கார்ந்துருங்க. அப்படியே உட்கார்ந்துருங்க. எல்லாம் அப்படியே உட்கார்ந்துடலாம். எல்லாம் அப்படியே தயவு பண்ணி உட்கார்ந்துருங்க ப்ளீஸ். சேகர் அப்படியே உட்கார்ந்துடலாம். தெரியும் அப்படியே அப்படியே இங்கே அப்படியே சேகருக்கு தெரிகிற மாதிரி எப்படி நீங்கள் போட்டுருங்க. சார் ஜெயிச்சு சார் எனக்கு வாங்க வேணுச்சு வாங்க இது ஓரம் வச்சிருங்க. ஒரு நிமிடம் ரைட். நான் சொல்றது கேளுங்க. அப்படியே உட்காருங்க. உங்க 2 சேரை இங்கே போடுங்க. எல்லாம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேரை போடுங்க. கொஞ்சம் போட்டு உட்காருங்க. கொஞ்சம் இந்த ஷார்ட்டை கொஞ்சம் வச்சுக்க சார் தயவு செய்து. ஏன்னா என்னுடைய முக்கிய ஆஃபீஸ் பேலன்ஸ் எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறேன். உட்காருங்க சார் ப்ளீஸ். எங்க அவருக்கு போட்ட சேரு? ஒரு நிமிடம் அப்படியே அங்க உட்காருங்க. சைக்கிள்கிட்ட உட்காருங்க சார். இப்ப அப்படியே தயவு பண்ணி எடுங்க சார். தயவு செய்து எடுங்க. ரைட் சார். அடுத்தது போவோம் சார். நிச்சயமாக பாஜக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தற்பொழுது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது.
ஜி.கே. வாசன் ஈரோடு தொகுதி மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். ஈரோடு தொகுதியில் விஜயகுமாரும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேணுகோபால் அவர்களும் போட்டியிடுவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி தொகுதிக்கு பின்னர் கலந்தாலோசித்து முடிவெடுத்து வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேணுகோபால் போட்டியிடுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.